வந்தே மாதரம் 150 ஆண்டுகால பயணத்தில் ஏராளமான கட்டங்களை கடந்து வந்துள்ளது. வந்தே மாதரம் 50 ஆண்டுகளை பூர்த்தி செய்தபோது நாடு அடிமை தலையில் சிக்கி இருந்தது. வந்தே மாதரம் 100 ஆண்டுகளை பூர்த்தி செய்தபோது நாடு அவசர நிலை கால சங்கிலியில் பிணைந்து கிடைத்தது. வந்தே மாதரம் 100 ஆண்டுகளை பூர்த்தி செய்தபோது பாரதத்தின் அரசியல் சட்டம் கழுத்து நெரிக்கப்பட்டு கிடந்தது. जब वंदे मातरम 100 साल का हुआ இந்த பாடலை பாடி சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் பலர் சிறையிலே அடைக்கப்பட்டு அவர்களுடைய குரல் வளை நெரிக்கப்பட்டிருந்தது. வந்தே மாதரம் பாடல் தேசபக்தர்களின் உற்சாகத்தை அதிகரித்து வந்த அந்த பாடலின் 100 ஆண்டுகள் நிறைவடைந்த போது தேசபக்தர்களின் குரல் வளை நெரிக்கப்பட்டு ஒரு கடினமான காலகட்டத்தில் நாடு சென்று கொண்டிருந்தது. இந்த 150 ஆண்டுகால பயணம் என்பது இப்போது அதனுடைய மிகப்பெரிய அத்தியாயத்தை, அதனுடைய மிகப்பெரிய கௌரவத்தை மீண்டும் ஸ்தாபிக்கின்ற ஒரு நிலையில் நம்மை வைத்திருக்கிறது. இந்த சபையும் சரி, நாடும் சரி, இந்த முக்கியமான நேரத்தை இழந்துவிடக்கூடாது. இந்த வந்தே மாதரம் தான் 1947 இந்தியாவிற்கு சுதந்திரம் பெற்றுத்தந்தது. இந்த வந்தே மாதரம் தான் இந்திய சுதந்திர போராட்டத்தின் உணர்ச்சிகரமான ஒரு செயல்பாட்டிற்கு காரணமாக இருந்தது. மரியாதைக்குரிய அவைத்தலைவர் அவர்களே, இந்த வந்தே மாதரத்தின் 150வது ஆண்டு கால சிறப்பினை கொண்டாடும் வகையிலே இருக்கின்ற இந்த கூட்டத்தில், இந்த அவையின் கூட்டத்தில் நான் உங்களுக்கு எதிரில் இந்த சபையை, இந்த விவாதத்தை தொடங்கி வைப்பதற்கான பேச்சை ஆரம்பிக்கிறேன். இதிலே ஆளும் தரப்பு, எதிர்த்தரப்பு என்ற பாகுபாடெல்லாம் எதுவும் கிடையாது. இங்கே அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொரு உறுப்பினரும் வந்தே பாரத் என்கின்ற இந்த பாடலின் சிறப்பினை கொண்டாடுகின்ற உரிமையை பெற்றவர்கள். வந்தே பாரத் என்கின்ற இந்த பாடலை பாடி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு சுதந்திரத்தை நமக்கு பெற்றுத்தந்த அந்த வீரர்கள் நமக்கு அளித்த உரிமைதான் இந்த அவையிலே நாம் அமர்ந்து இப்போது இந்த அவையை நடத்தி கொண்டிருக்கிறோம். எனவே இந்த அவையிலே இருக்கின்ற உறுப்பினர்கள், இந்த அவையிலே இருக்கின்ற மக்களின் பிரதிநிதிகள் அனைவருக்கும் இந்த வந்தே மாதரம் நமக்கு கற்றுத்தருகின்ற அந்த பாடத்தை ஏற்றுக்கொண்டு போராட்டத்தை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நிலையிலே நாம் இங்கு இருக்கிறோம். எனவே இந்த நேரத்தில் சுதந்திரத்திற்காக நாம் அனைவரும் போராடிய போது தேசத்தின் வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு என்று அனைத்து பகுதியிலும் உள்ள மக்கள் வந்தே மாதரத்தை பாடி சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட போது எந்த உணர்ச்சியினை கொண்டிருந்தார்களோ அந்த உணர்ச்சியோடு அந்த சுதந்திரம் நமக்கு வழங்கிய முக்கியமான கடமையை செய்ய வேண்டிய ஒரு நேரமாகும். இந்த வந்தே மாதரம் பாடலை நினைவிலே கொண்டு அது தருகின்ற சக்தியை, உணர்ச்சியை எடுத்துக்கொண்டு நாம் இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுவோம். இந்த நாட்டை 2047க்குள் வளர்ச்சியடைந்த பாரதமாக மாற்றுவோம். இந்த நாட்டை சுயசார்பு உடைய நாடாக மாற்றுவோம். அதற்கான உறுதிமொழியை ஏற்போம் என்று நான் இந்த நேரத்திலே உங்கள் அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறேன். அவைத்தலைவர் அவர்களே, வந்தே மாதரத்தின் இந்த பயணம் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்களால் 1856 தொடங்கப்பட்டது. இந்த பாடல்
எழுதப்பட்ட காலம் எது என்று பார்த்தோமானால் 1857 போராட்டத்திற்கு பிறகு ஆங்கிலேய அரசாங்கம் நம் மீது ஏராளமான கொடுமைகளை கட்டவிழ்த்து விட்டிருந்த ஒரு நேரமாகும். பாரதத்தின் மீது பல வகையான கொடுமைகள் நிகழ்த்தப்பட்டன. பாரத மக்கள் பல வகையான துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள். அந்த சமயத்தில் பிரிட்டிஷாரின் தேசிய கீதமாக இருந்த காட் சேவ் த கிங் என்ற பாடலை பாடுமாறு இந்திய மக்கள் வற்புறுத்தப்பட்டார்கள். இதனை ஒவ்வொரு வீட்டிற்கும் கொண்டு செல்வதற்கான சதி நடத்தப்பட்டது. அந்த சமயத்தில் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்கள் ஒரு சவாலை முன்னெழுப்பினார். கல்லால் அடித்தவர்களை பாறாங்கல்லால் திருப்பி தாக்கினார். அந்த சமயத்தில் வந்தே மாதரம் பிறந்தது. 1882 அவர் ஆனந்த மடம் நாவல் எழுதியபோது இந்த பாடலை அந்த நாவலில் அவர் பயன்படுத்தினார். மரியாதைக்குரிய அவைத்தலைவர் அவர்களே, வந்தே மாதரம் பாடல் பாரதத்தின் இரத்தத்தில் பல ஆண்டுகளாக, ஆயிரக்கணக்கான பல ஆண்டுகளாக ஊறி கிடந்த உணர்ச்சியினை மீண்டும் நிலைநிறுத்தியது. அந்த உணர்ச்சியினை, அந்த கலாச்சாரத்தை, அந்த பாரம்பரியத்தை பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்கள் இந்த பாடலின் மூலம் நம் அனைவரின் மனதிலும் மீண்டும் நிலைநாட்டினார். வந்தே மாதரம் இந்த நாடு அரசியல் ரீதியாக சுதந்திரம் பெறுவதற்கான ஒரு மந்திரமாக மட்டும் திகழவில்லை. ஆங்கிலேயர்கள் நாட்டை விட்டு வெளியேறட்டும், நாம் நமது சொந்த காலில் நின்று நமது வழியை நாமே தீர்மானிக்கின்ற ஒரு நிலையை அடைய வேண்டும் என்பதை மட்டும் இந்த வந்தே மாதரம் பாடல் நமக்கு சொல்லித்தரவில்லை. அது அதோடு மட்டும் நின்றுவிடவில்லை. சுதந்திரத்திற்கான போராட்டம் நம்முடைய தாய் நாட்டை மேலை நாட்டவர்களின் சிந்தனைகளில் இருந்து விடுவிக்கவும் செய்கின்ற ஒரு போராட்டமாக இருந்தது. நம்முடைய அன்னை பாரதியை அடிமை தலையிலிருந்து, மேலை நாட்டினரின் சிந்தனை தலையிலிருந்து விடுவித்துக் கொள்வதற்கான ஒரு நடைமுறையாகவும் சுதந்திர போராட்டம் இருந்தது. வந்தே மாதரம் பாடலின் பின்புலத்தை நாம் பார்த்தோமானால், பல்லாண்டுகளாக நம்மிடத்திலே நிலவி வந்திருக்கின்ற அந்த சிந்தனையை நாம் பார்த்தோமானால், வேத காலத்திலிருந்து நிலவி வந்த ஒரு சிந்தனை நமக்கு புலப்படுகிறது. வந்தே மாதரம் என்று சொல்லும்போது வேத காலத்தின் சிந்தனை நமக்கு மீண்டும் நினைவுக்கு வருகிறது. வேத காலத்தில் சொல்லப்பட்டது, மாதா பூமி புத்ரோ அகம் உதித்யாகா. இதன் பொருள் என்னவென்றால், இந்த பூமி என்னுடைய தாய், நான் அதன் புதல்வன். இந்த சிந்தனையைத்தான் பிரபு ஸ்ரீராம் அவர்களும் லங்காவின் மாபெரும் வைபவத்தை விட்டு விலகும்போது சொன்னார். ஜனனி ஜன்ம பூமிஷ்ட ஸ்வர்காதபி கரியதி. வந்தே மாதரம் இந்த மாபெரும் கலாச்சாரத்தின் ஒரு மறு அவதாரமாகும். மதிப்பிற்குரிய அவைத்தலைவர் அவர்களே, பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்கள் வந்தே மாதரம் பாடலை இயற்றும் போது அது இயல்பாகவே சுதந்திர போராட்டத்தின் ஒரு குரலாக ஒலிக்க தொடங்கியது. கிழக்கிலிருந்து மேற்கு வரை, வடக்கிலிருந்து தெற்கு வரை
வந்தே மாதரம் பாடல் वंदे मातरम ஒவ்வொரு பாரத குடிமகனின் हर ஒரு भारतीय का இலக்காக समस्त மாறிவிட்டது. எனவே வந்தே इसलिए மாதரத்தின் நினைவுபடுத்தும் वंदे வகையில் मातरम की स्तुति में இவ்வாறு எழுதப்பட்டது. मातृभूमि स्वतंत्रता का परमदों की वेदी है, मातृभूमि स्वतंत्रता की वेदिका की मोदम है, स्वार्थ का बलिदान है, ये शब्द है वंदे मातरम. है सजीवन मंत्र ही ये विश्व की मंत्र भी, ये शक्ति का आवाहन है, ये शब्द है वंदे मातरम. उष्ण शोणित से लिखो, वक्ष स्थली को चीर कर वीर का अभिमान है यह शब्द वंदे मातरम. மதிப்பிற்குரிய அவைத்தலைவர் அவர்களே, சில நாட்களுக்கு முன்பு இந்த வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழாவை தொடங்கி வைக்கின்ற அந்த நேரத்தில் நான் கூறினேன், வந்தே மாதரம் சுதந்திர போராட்டத்தின் ஒரு உணர்ச்சி மிகுந்த ஒரு பகுதி. இது பல்லாண்டுகளாக நம் பாரம்பரியத்தில் ஒரு உணர்ச்சி. அது மட்டுமல்ல, சுதந்திரம் அடைந்த பாரதத்தின் வழிகாட்டியாகவும் இந்த பாடல் திகழ்கிறது என்று நான் கூறினேன். ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி காலத்தில் பாரதம் எதற்கும் லாயக்கில்லாத ஒரு நாடு, எந்த செயலையும் செய்ய முடியாத ஒரு நாடு, ஒரு இலக்கில்லாத நாடு என்று பாரதத்தை எவ்வளவு கீழ்மையாக காண்பிக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கீழ்மையாக காண்பிக்க முயற்சிகள் எடுக்கப்பட்டது. இவ்வாறு சொல்வது ஒரு ஃபேஷன் ஆகியிருந்தது. அவர்கள் தயாரித்த நம்முடைய நாட்டு மக்களும் இதை போலவே சொல்ல தொடங்கியிருந்தார்கள். அந்த சமயத்தில் பங்கிம் சந்திர சட்டர்ஜி அவர்கள் பாரதத்தின் திறமையை வெளிப்படுத்துவதற்காக, பாரதத்தின் வலிமையை வெளிப்படுத்துவதற்காக இந்த பாடலை எழுதினார். அவர் அந்த பாடலில் சொல்கிறார், त्वम्हीता दश प्रकरण कारिणी कमला कमलधनुष हारिणी वाणी विद्या दायिनी नमामि त्वां नमामि कमला अमलाम अतुलाम சுபலாம் சுஜலாம் மாதரம் வந்தே மாதரம். இதன் பொருள் என்னவென்றால், பாரத அன்னை, தியானம் மற்றும் अर्थात भारत माता ज्ञान और समृद्धि की देवी भी है. வலிமையின் ஒரு ரூபம் உடையவள். பகைவர்களுக்கு எதிரே அஸ்திர சத்தங்களை கையிலே எடுத்து வருகின்ற சண்டி தேவியை போன்றவள். இந்த சத்தம், ये भाव, ये प्रेरणा அடிமை தலையை எதிர்த்து நாம் போராடி கொண்டிருந்த காலத்தில் நமக்கு ஒரு உணர்ச்சியை, ஒரு சக்தியை, ஒரு பாவனையை தந்தது. இந்த வாக்கியம் நாட்டில் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரு எண்ணத்தை தோற்றுவித்தது. இந்த சண்டை நாட்டின் ஒரு சிறிய நிலப்பகுதிக்காக நாம் போடுகின்ற சண்டை அல்ல, ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு செயல் அல்ல என்று இந்த பாடல் நமக்கு சொன்னது. இது ஆட்சியிலே அமர்வதற்கான, ஆட்சியை கைப்பற்றுவதற்கான ஒரு போராட்டம் அல்ல, நம்முடைய பெருமை மிகுந்த கலாச்சாரத்தை மீண்டும் நிலைநாட்டுவதற்கான ஒரு போராட்டம் என்று இந்த பாடல் நமக்கு சொல்லியது. வந்தே மாதரம் ஜென்ம ஜென்மங்களாக நம்முடைய வாழ்வோடு இருந்த தொடர்பினை சுதந்திர போராட்ட காலத்தில் நமக்கு எடுத்துரைத்தது. எப்போதெல்லாம் ஒரு நதியை பற்றி நாம் பேசுகிறோமோ அது
சிந்துவாக இருக்கட்டும், சரஸ்வதியாக இருக்கட்டும், காவேரியாக இருக்கட்டும், கோதாவரியாக இருக்கட்டும், கங்கையாக இருக்கட்டும், யமுனையாக இருக்கட்டும், அந்த நதியின் நீரோட்டத்தோடு ஒரு கலாச்சாரத்தின் நீரோட்டம், ஒரு மக்களின் நாகரிக நீரோட்டம், ஒரு ஒரு பண்பாட்டின் நீரோட்டம் ஆகியவையும் பேசப்படுகிறது. ஆனால் இந்த சுதந்திர போராட்டத்தின் ஒவ்வொரு நிலையை பற்றி பேசும்போதும் இந்த வந்தே மாதரம் அதோடு கலந்திருக்கிறது என்பதை பேசுவதற்கு யாரேனும் யோசித்திருப்பார்களா? இதை போன்ற ஒரு உணர்ச்சிகரமான ஒரு பாடல், ஒரு காவியம் உலகத்திலே வேறு எங்கேயுமே இருக்க வாய்ப்பில்லை. மரியாதைக்குரிய அவைத்தலைவர் அவர்களே, 1857க்கு பிறகு ஆங்கிலேயர்கள் நீண்ட நாள் இந்த நாட்டில் நம்மால் நிலைத்து ஆட்சி செய்ய முடியாது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் அவர்கள் இந்த நாட்டை துண்டாடினால்தான், நாட்டை சிறு சிறு துண்டுகளாக பிரித்தால்தான், நாட்டில் உள்ள மக்களை ஒருவருக்கு எதிராக ஒருவர் சண்டையிடுமாறு தூண்டிவிட்டால்தான் நம்மால் நீண்ட காலம் இங்கே இருக்க முடியும் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார். எனவே ஆங்கிலேயர்கள் நாட்டை வேறுபடுத்தி அரசாள்வதை, அதாவது டிவைட் அண்ட் ரூல் என்ற கொள்கையை கையாள தொடங்கினார்கள். 1905 அவர்கள் வங்கப் பிரிவினையை ஏற்படுத்தியதன் மூலம் வங்காளத்தை இதற்கான ஒரு சோதனை சாலையாக அவர்கள் மாற்றினார்கள். ஏனென்றால் ஆங்கிலேயர்களுக்கு தெரியும், அந்த சமயத்தில் வங்காளம் இந்தியாவிற்கே வழிகாட்டியாக திகழ்ந்த ஒரு மாநிலமாக இருந்தது. நாட்டிற்கு வலிமை தந்தது, நாட்டிற்கு ஒரு இலக்கினை தந்தது. எனவே ஆங்கிலேயர்களும் புரிந்து கொண்டார்கள், வங்காளத்தின் திறமை இந்த முழு நாட்டிற்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது என்பதை ஆங்கிலேயர்களும் புரிந்து கொண்டார்கள். இதனால் ஆங்கிலேயர்கள் முதலில் வங்காளத்தை பிரிப்பதன் அந்த வேலையை செய்ய ஆரம்பித்தார்கள். ஆங்கிலேயர்கள் அறிந்து கொண்டார்கள், ஒரு முறை வங்காளம் உடைந்துவிட்டால் இந்த நாடும் உடைந்துவிடும் என்று அவர்கள் நினைத்தார்கள். இந்த எண்ணத்தோடு 1905 ஆங்கிலேயர்கள் வங்கப் பிரிவினை செய்தனர். ஆனால் ஆங்கிலேயர்கள் 1905 இந்த பாவத்தை செய்தபோது அவர்களுக்கு எதிராக வந்தே மாதரம் ஒரு பெரிய மலையை போல அவர்களை எதிர்த்து நின்றது. வங்கத்தின் ஒற்றுமைக்காக வந்தே மாதரம் ஒவ்வொரு தெருவிலும் ஒரு நாதமாக ஒலிக்கத் தொடங்கியது. அது ஒற்றுமையை உண்டாக்குகின்ற ஒரு ஒலியாக உயர்ந்து எழுந்தது. ஆங்கிலேயர்கள் வங்கத்தை பிரிவினை செய்ததோடு நாடு முழுவதிலும் மக்களை பிரிப்பதற்கான விதைகளை விதைக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் வந்தே மாதரம் ஒரே குரல், ஒரே ஒரு கயராக இருந்து நாட்டை ஒற்றுமைப்படுத்துவதில் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு சக்தியாக மாறிவிட்டது. நமது நாட்டில் சுதந்திர இயக்கத்திற்கு நூற்றுக்கணக்கான பெண்கள் தலைமை தாங்கினார்கள். லட்சக்கணக்கான பெண்கள் இதிலே பங்களித்தார்கள். இங்கே ஒரு சம்பவத்தை நான் நினைவு கூற விரும்புகிறேன். அடுத்தடுத்த ஆண்டுகளில் வந்தே மாதரம் பாடுவோர் பலர் மிகவும் துன்புறுத்தப்பட்டனர். பாரிசால் என்று ஒரு இடம்,
அந்த இடத்திலே ஒரு போராட்டம் நடந்தது. பாரிசால் இன்று பாரதத்தின் ஒரு பகுதியாக இல்லை. அந்த நேரத்தில் நமது தாய்மார்கள், சகோதரிகள் மற்றும் குழந்தைகள் வந்தே மாதரத்தின் சுயமரியாதைக்காக பாரிசாலில் களமிறங்கினர். இதை பாடக்கூடாது என்ற தடை இருந்தது. இந்த தடையை எதிர்த்து போராட அவர்கள் போர்க்களத்தில் இறங்கினர். இந்த தடையை எதிர்த்து போர்க்களத்தில் நுழைந்தால் அந்த காலத்தின் உணர்வுகளை பிரதிபலித்த 13 வயது மிக்க பெண்மணி திருமதி சரோஜினி போஸ். மேலும் அவள் வந்தே மாதரம் மீதான தடை நீக்கப்படும் வரை நான் வளையல் அணிய மாட்டேன் என்று கூறினாள். வளையலை அணியாதிருப்பது என்பது, வளையலை கழற்றுவது என்பது ஒரு பெண்ணின் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் அவர்களுக்கு அது வந்தே மாதரத்தின் உணர்வு. வந்தே மாதரத்தின் மீதான தடை நீக்கப்படும் வரை அவர்கள் சிறையில் வளையல்களை அணியாது இருந்தனர். அப்படிப்பட்ட ஒரு பெரிய சபதத்தை அவர்கள் எடுத்திருந்தார்கள். நம் நாட்டு குழந்தைகளும் அதை போல ஒரு சபதம் எடுத்திருந்தார்கள். அவர்களுக்கு சவுக்கடி தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த சிறிய வயதிலேயே அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அந்த நாட்களில் குறிப்பாக வங்காளத்தின் தெருக்களில் காலை ஊர்வலங்கள் தொடர்ந்து நடந்து வந்தன. அந்த ஊர்வலத்தின் போது வந்தே மாதரம் பாடல் பாடிச் செல்வது வழக்கம். அது ஆங்கிலேயர்களுக்கு மிகுந்த தொல்லை கொடுத்தது. அந்த நேரத்தில் வங்காளத்தின் அந்த பாடல் ஒரு மக்கள் குரலாக எதிரொலித்தது. அவர்கள் வந்தே மாதரம் என்று சொன்னார்கள். அதாவது ஓ அம்மா, இந்த உலகில் உங்கள் வேலையை செய்து கொண்டு வந்தே மாதரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது ஒருவர் இறந்தாலும் அந்த வாழ்க்கை மிகவும் பாக்கியமானது என்று அவர்கள் பாடினார்கள். வங்காளத்தின் தெருக்களில் குழந்தைகள் இதைத்தான் சொல்லி வந்தார்கள். இந்த பாடல் அந்த குழந்தைகளின் துணிச்சலுக்கு ஒரு சான்றாகும். மேலும் அவர்களின் துணிச்சல் தேசத்திற்கு ஒரு துணிச்சலை கொடுத்தது. வங்காள தெருக்களில் இருந்து வெளிப்பட்ட குரல் தேசத்தின் குரலாக மாறியது. இந்த பாடல் அந்த குழந்தைகளின் துணிச்சலுக்கு ஒரு சான்றாகும். வங்காள தெருக்களில் இருந்து வெளிப்பட்ட குரல் தேசத்தின் குரலாக மாறியது, நாட்டின் குரலாக மாறியது. நாட்டின் குரல் இந்த நாட்டின் குரலாக மாறியது. நாக்பூரில் கூட இதை போன்ற ஒரு சம்பவம் நடந்தது. குந்தரன் போஸ், மதன்லால் திங்கரா, ராம் பிரசாத் பீஷ்மல், அஸ்பாகுல்லா கான், ரோஷன் சி, ராஜேந்திரநாத் லகாடி, ராம் பிரசாத் பீஷ்மல் போன்ற எண்ணற்றவர்கள் வந்தே மாதரம் பாடிக்கொண்டே தூக்கு கயிறை ஏற்றவர்கள். ஆனால் பாருங்கள், இது வெவ்வேறு சிறைகளில் வெவ்வேறு பகுதிகளில் நடந்தது. நடைமுறைகளை செய்தவர்கள் வெவ்வேறு மக்கள். ஒடுக்கப்பட்டவர்களின் மொழியும் வேறுபட்டது. ஆனால் அனைவரின் மந்திரமும் ஒன்றுதான், வந்தே மாதரம். ஒரே இந்தியா, புதிய இந்தியா, வந்தே மாதரம். சாட் கிராமத்தின் ஸ்வராஜ் புரட்சி ஆங்கிலேயர்களுக்கு தகுந்த பதிலடி கொடுத்த இளைஞர்கள் வரலாற்றில் ஒளிரும் பெயர்களை உடையவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் ஹர் கோபால் பால்,
புலின் பிகாஷ் கோஷ், திரிபூர் சென் இவர்கள் அனைவரும் நாட்டிற்காக தங்கள் உயிரை தியாகம் செய்தனர். மாஸ்டர் சூரிய சேன் அவர்களுக்கு தூக்கு தண்டனை 1934 அளிக்கப்பட்ட போது அவர் தன் நண்பர்களுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் எழுதப்பட்டிருந்தது. அதுதான் வந்தே மாதரம். நம் நாட்டு மக்கள் கர்வப்பட வேண்டிய விஷயம் யாதெனில், உலக வரலாற்றில் எங்கேயும் இப்படிப்பட்ட போராட்டமும் இப்படிப்பட்ட உணர்வும் இருந்ததில்லை. இது நூற்றாண்டுகளாக ஒரு லட்சியத்தை நோக்கியதாக இருந்தது. கோடி கோடி கணக்கான மக்களுக்கு உத்வேகத்தை அளித்தது. தன் உயிரையும் துச்சமாக அர்ப்பணிக்கும் அளவிற்கு இருந்தது. இது உலகில் எங்கேயும் நடந்ததில்லை. அதுவே வந்தே மாதரம் எனும் முழக்கமாகும். உலக மக்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியது யாதெனில், அப்படிப்பட்ட அடிமைத்தனமான காலத்திலும் இப்படிப்பட்ட மக்கள் இங்கு உருவாகித்தான் இருந்தார்கள். இது உலகிற்கு அதிசயமான ஒன்று, ஆனால் நமக்கு பெருமை தரக்கூடிய ஒன்று. இதை உலகமும் ஒப்புக்கொள்ளத் தொடங்கியிருக்கும். இது சுதந்திரத்திற்கான மந்திரமாக இருந்தது. இது தியாகத்திற்கான மந்திரம். இது சக்திக்கான மந்திரம். இது ஒற்றுமைக்கான மந்திரம். இது அர்ப்பணிப்பிற்கான மந்திரம். இது தியாகத்திற்கும் தவத்திற்குமான மந்திரம். அந்த மந்திரம்தான் வந்தே மாதரம். அதனால்தான் குருதேவ் ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதியிருந்தார், நாம் அனைவரும் ஒரு நூலில் இணைக்கப்பட்டவர்கள். அந்த நூல்தான் வந்தே மாதரம் என்னும் முழக்கம். மாண்புமிகு அவைத்தலைவர் அவர்களே, அந்த காலத்தில் வந்தே மாதரம் எனும் கோஷம் உலகின் வெவ்வேறு பகுதிகளை சென்றடைந்தது. மேலும் லண்டனில் புரட்சிக்காரர்களின் புனித பூமியானது லண்டனின் இந்தியா ஹவுஸில் வீர் சாவர்கார் அவர்கள் வந்தே மாதரம் என்னும் கோஷத்தை எழுப்பினார். மேலும் அங்கு ஒரு பாடல் பாடப்பட்டது. அது நாட்டுக்காக தன்னலமின்றி உயிரை பொருட்படுத்தாது போராடியவர்களுக்கு உத்வேகத்தை அளிப்பதாக இருந்தது. அந்த நேரம் விபின் சந்திரபல், மகரிஷி அரவிந்த் கோஷ் ஆகியோர் செய்தித்தாள்களை வெளியிட்டனர். அந்த செய்தித்தாளர் தாளிற்கான பெயராக வந்தே மாதரத்தை வைத்தனர். மூலை முடுக்குகளில் எல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக எழும் கோஷத்திற்கு வந்தே மாதரம் என்பதே முதன்மையாக இருந்தது. எனவே அவர்கள் அந்த பெயரை அந்த நாளிதழ்களுக்கு வைத்தனர். ஆங்கிலேயர்கள் அதனால் அந்த நாளிதழ்களை தடை செய்தனர். ஆனால் மேடம் பிகாஜி அவர்கள் பாரிஸில் ஒரு நாளிதழை தொடங்கினார். அதன் பெயர் வந்தே மாதரம். மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களே, வந்தே மாதரம் இந்தியாவுக்கு தன்னிறைவுக்கான பாதையையும் காட்டியது. அந்த காலத்தில் தீப்பெட்டிகள் முதல் பெரிய கப்பல்கள் வரை அனைத்திலும் வந்தே மாதரம் எழுதும் பாரம்பரியமும் இருந்தது. वंदे मातरम लिखने की परंपरा
மேலும் அது வெளிநாட்டு நிறுவனங்களை எதிர்த்து நிற்கும் ஒரு வழிமுறையாக மாறியது. சுதேசித்துக்கு ஒரு சுதேசி மந்திரமாக மாறியது. மதிப்பிற்குரிய சபாநாயகர் அவர்களே, வாழ்க்கையில் நடந்த மற்றொரு சம்பவத்தையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். 1907ஆம் ஆண்டு வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் அவர் சுதேசி நிறுவனத்திற்காக ஒரு கப்பலை கட்டி அதில் வந்தே மாதரத்தை எழுதினார். தேசிய கவிஞர் சுப்பிரமணிய பாரதியார் வந்தே மாதரத்தை தமிழில் மொழிபெயர்த்து எழுதினார். வந்தே மாதரத்தின் மீதான அவரது மரியாதை அவரது பல தமிழ் தேசபக்தி பாடல்களில் தெளிவாக தெரிகிறது. वंदे मातरम की श्रद्धा साफ साफ नजर आती है. शायद ஒருவேளை அனைவருக்கும், सभी लोगों को, ஒருவேளை தமிழ்நாட்டு மக்களுக்கும் இது हो सकता है தெரிந்திருக்கலாம், तमिलनाडु के लोगों को पता हो, தெரியாமல் लेकिन सभी இருக்கலாம். लोगों को ये बात का पता न சுப்பிரமணிய हो பாரதி இந்திய கொடி कि भारत का பாடலையும் ध्वज எழுதினார். गीत கொடி भी பாடல் सुब्रमण्यम भारती ने ही என்பது लिखा था. அனைவருக்கும் उस ध्वज गीत का वर्णन தெரிந்திருக்கலாம், தெரியாமலும் இருந்திருக்கலாம். வந்தே மாதரம் எழுதப்பட்ட கொடி பாடலின் விளக்கம். இந்த கொடி பாடலின் தமிழ் தலைப்பு என்னவென்றால், தாயின் மணிக்கொடி பாரீர், அதை தாழ்ந்து பணிந்து புகழ்ந்திட வாரீர். पणिंदु पुलहिंद्रु वारी, अर्थात அதாவது, தேசபக்தர்களே வாருங்கள், என் தாயின் தெய்வீக கொடிக்கு மரியாதை செலுத்துங்கள் என்பதாகும். का वंदन कर लो. மரியாதைக்குரிய சபைத் தலைவர் அவர்களே, நான் இன்று இந்த சபையில் வந்தே மாதரம் குறித்து மகாத்மா காந்தி அவர்களின் உணர்வுகளையும் குறிப்பிட விரும்புகிறேன். தென் ஆப்பிரிக்காவிலிருந்து வெளிவரும் இந்தியன் ஒப்பீனியன் எனும் வாரப்பத்திரிகை, அதில் 2 டிசம்பர் 1905ஆம் வருடம் மகாத்மா காந்தி எழுதியதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். அவர் சொல்கிறார், இந்த வந்தே மாதரம் பாடல் பக்கிம் சந்திர சட்டர்ஜியால் எழுதப்பட்டு மேற்கு வங்கம் முழுவதும் மக்களால் மிகவும் விரும்பத்தக்கதாக மாறிவிட்டது. சுதேசி இயக்கத்தின் போது வங்காளத்தில் மிகப்பெரிய எழுச்சி காணப்பட்டது. இதில் லட்சக்கணக்கான மக்கள் கூடினர். அதில் பக்கிம் சந்திரர் இப்பாடலை பாடினார். காந்தி மேலும் எழுதுகிறார், இது மிகவும் முக்கியமானது. மகாத்மா எழுதுகிறார், இது 1905இல் நடந்தது. இந்த பாடல் மக்களால் மிகவும் விரும்பப்பட்டது. எந்த அளவுக்கு என்றால், நம் நாட்டின் தேசிய கீதமாகவே இப்பாடல் பார்க்கப்பட்டது. இந்த பாடல் ஊட்டிய உணர்வுகள் உன்னதமானவை. மேலும் இந்த பாடல் மற்ற நாடுகளின் தேசிய கீதங்களை விட மிகவும் புகழ் வாய்ந்தது. இப்பாடலின் ஒரே நோக்கம் நம்மிடையே தேசபக்தியை, அதன் மகோன்னதத்தை தட்டி எழுப்புவதாகும். இது பாரதத்தை அன்னையின் வடிவில் பார்க்கிறது, மேலும் நாட்டை புகழ்வதாக உள்ளது. தலைவர் அவர்களே, இந்த வந்தே மாதரம் பாடல் 1905இல் மகாத்மா காந்தி அவர்களுக்கு ஒரு தேசிய கீதமாகவே தெரிந்தது. நாட்டின் எல்லா மூலை முடுக்குகளிலும், ஒவ்வொரு குடிமகனின் வாழ்க்கையிலும் அந்நியருக்கு எதிராகவும் தேசத்தின் பால் மாறா பற்றையும் உருவாக்கியதில்
இந்த வந்தே மாதரம் பாடல் அதனுடைய பங்கு அளப்பரியது. வந்தே மாதரம் பாடல் உன்னதமானது. இது செலுத்திய உணர்வுகள் உன்னதமானவை. ஆனால் கடந்த நூற்றாண்டில் இந்த பாடலுக்கு இத்தனை பெரிய அநியாயம் ஏன் நடந்தது? வந்தே மாதரம் பாடலுக்கு துரோகம் ஏன் இழைக்கப்பட்டது? எது அந்த சக்தி? வணக்கத்துக்குரிய பாபுஜியின் உணர்வுகளை கூட துச்சமாக மதித்த அந்த சக்தி எது? வந்தே மாதரம் போன்ற புனிதமான உணர்வுகளை கூட விவாதத்துக்கு உள்ளாக்கியது எது? இன்று நாம் வந்தே மாதரம் பாடலின் 150வது வருட நினைவு விழாவை கொண்டாடும் இந்த சமயத்தில் அதை விவாதப் பொருளாக்கிய அந்த சூழ்நிலைகளையும் கூட நமது புதிய தலைமுறைக்கு சொல்ல வேண்டியது நம் கடமையாக நான் கருதுகிறேன். வந்தே மாதரம் பாடலுக்கு எதிராக முஸ்லீம் லீக் கும்பலின் அரசியல் மிகவும் வேகமாக மாறிக்கொண்டிருந்தது. முகமது அலி ஜின்னா அவர்கள் லக்னோவிலிருந்து 15 அக்டோபர் 1937 அன்று வந்தே மாதரம் பாடலுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பினார். அதன் பிறகு காங்கிரசின் அப்போதைய தலைவர் ஜவஹர்லால் நேருவுக்கு தனது சிம்மாசனம் ஆட்டம் கண்டதாக தெரிந்தது. அவர் முஸ்லிம் லீகின் ஆதாரமற்ற அறிக்கைக்கு நெத்தியடியான பதில் கொடுத்திருக்க வேண்டும். முஸ்லிம் லீகின் பொறுப்பற்ற அறிக்கைக்கு கண்டனமாவது தெரிவித்திருக்க வேண்டும். வந்தே மாதரம் பாடலுக்கான தனது மற்றும் தனது காங்கிரஸ் கட்சியின் விசுவாசத்தையும் காட்டியிருக்க வேண்டும். ஆனால் முற்றிலும் எதிர்மறையாக நடந்து கொண்டார். அவர்கள் ஏன் அப்படி செய்தார்கள் என்று ஒரு வார்த்தை கேட்கவும் இல்லை. ஆனால் வந்தே மாதரம் பாடலுக்கு எதிராகவே நடந்து கொண்டார். முகமது அலி ஜின்னாவின் எதிர்ப்பை அடுத்து 20 அக்டோபர் 1937 அன்று நேருஜி நேதாஜிக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் ஜின்னாவின் உணர்வுகளோடு தனக்கு உடன்பாடு உள்ளதாகவும் வந்தே மாதரம் பாடலின் ஆனந்த மடத்தின் பால் முகமதியர்களை அது எரிச்சலூட்டக்கூடும் என்றும் எழுதுகிறார். நான் நேருஜி எழுதிய சிலவற்றை இங்கே படிக்கிறேன். நேருஜி சொல்கிறார், நான் வந்தே மாதரம் பாடலை நன்றாக ஊன்றி படித்து விட்டேன். இதன் பின்புலத்தின் காரணமாக முகமதியர்கள் வெகுண்டு விடுவார்கள் என நான் நினைக்கிறேன். தோழர்களே, இதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியினுடைய அறிக்கை வந்தது. 26/10/1937 இருந்து காங்கிரஸ் காரிய கமிட்டியின் அமர்வு கல்கத்தாவில் நிகழ உள்ளது. அந்த அமர்வில் வந்தே மாதரம் பாடலின் உபயோகம் குறித்த மதிப்பு ஆய்வு செய்யப்படும் என்று அந்த அறிக்கை சொன்னது. பங்கிம் சந்திரரின் வங்கம், பங்கிம் சந்திரரின் கொல்கத்தா அதை தேர்ந்தெடுத்து
அங்கே ஆய்வு மேற்கொள்வதாக சொன்னது மிகவும் புதுமை. மொத்த நாடும் பிரமித்தது. மொத்த தேசமும் வியப்பில் ஆழ்ந்தது. மொத்த தேசத்திலும் தேசபக்தர்கள் காங்கிரசின் இந்த முடிவுக்கு எதிராக அணிதிரண்டனர். வந்தே மாதரம் பாடலை எல்லா இடங்களிலும் பாடினர். ஆனால் தேசத்தின் துரதிர்ஷ்டம், அக்டோபர் 26ஆம் தேதி காங்கிரஸ் கட்சி வந்தே மாதரம் பாடலோடு ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டது. வந்தே மாதரம் பாடலை துண்டு துண்டாக்க முடிவு செய்யப்பட்டது. அந்த முடிவுக்கு சமுதாய நல்லிணக்கம் என்ற முகமூடியும் அணிவிக்கப்பட்டது. ஆனால் காங்கிரஸ் கட்சி முஸ்லிம் லீக் கட்சியின் முன்னால் முட்டி போட்டதற்கு சரித்திரம் சாட்சியாக இருக்கிறது. முஸ்லிம் லீக்கின் அழுத்தம் காரணமாக இது நடந்தது. தாஜா செய்யும் அரசியல், அதன் அழுத்தம் காரணமாக வந்தே மாதரம் பாடலின் பிரிவினைக்கு காங்கிரஸ் கட்சி துணை போனது. இதன் காரணமாகத்தான் ஒரு நாள் காங்கிரஸ் கட்சிக்கு பாரத தேச பிரிவினைக்கும் துணை போக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. காங்கிரஸ் கட்சி இந்த கூச்சலையும் அவுட் சோர்ஸ் செய்து விட்டது போல. காங்கிரசின் போக்கு அன்று மட்டுமல்ல, இன்றும் அப்படியே உள்ளது. துரதிருஷ்டவசமானது. அது மட்டுமல்ல, காலப்போக்கில் ஐஎன்சி எம்எம்சியாக மாறிவிட்டது. இன்றும் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வந்தே மாதரம் பாடலுக்கு எதிராக அதை விவாத பொருளாக்க முயற்சி செய்கின்றன.